ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு மதியம் நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை இப்பொழுது நாம் காண்போம். க்ளோரி, ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. ஆண்டோடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. ஓ க்ளோரி, க்ளோரி, ஓ க்ளோரி, க்ளோரி. அக்கினி இறங்குது, இறங்குது. ஆண்டோடைய மகிமை இறங்குது. ஓ க்ளோரி, க்ளோரி, ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. இப்பொழுது 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 மறைந்திருக்கிற சூரியனே, ஏவலாதிகளே, ஏவலாதிகளே, மந்திர ஆவிகளே, சுடுகாட்டு ஆவிகளே, ஒளிவா, 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 ஒளிவா. ஒளி எங்க எங்க இருக்கிற, எங்க எங்க ஒளிந்திருக்கிற, வெளியில வா. கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். வா, இயேசுவின் பாதத்துக்கு ஒளிவா. வந்து விடு, வந்து விடு, நடந்து வா, வெளியில வா, வெளியில வா. இயேசுவின் நாமத்தை நான் சொல்லிட்டேன். அந்த நாமத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சரீரத்தில் இருக்கிறவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒளிவா, ஒளிவா, அவருடைய பாதத்தில் வந்து விடு. மந்திர ஆவிகளே, சூரியத்தின் ஆவிகளே, எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. Understand the power in the name of Jesus. ஒளிவா, ஒளிவா, எழுந்து வா, என் ஆண்டவர் பாதத்துக்கு வா. Come on, come on, come on, come on, come on. இயேசுவின் பாதத்துக்கு ஒளிவா, 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 ஒளிவா. Glory, 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 glory. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். Look, look. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு மகிமை. இந்த இடத்துல ஜாபுரியான ஒரு அற்புதம் நடக்கல.
என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் இந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவை நம்பி வந்து அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தை சொன்னபடிதான் அத்தனை பிசாசுகளை எழுந்து ஓடி வருகிறது. இயேசுவை நம்பி வந்து அற்புதம் உண்டு. அத்தனை பேருக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. இந்த அற்புதத்தை நேரம் ஆண்டவரை துதித்து பாடுகிற நேரத்திலேயே அற்புதம் நடக்கும். நீ விசுவாசத்தோடு இரு, நீ நம்பிக்கையோடு இருந்த அற்புதத்தை காணாது. எல்லாரும் எழுது.
சபைக்கு வந்திருக்கிற உனக்கு வர அதிகாரம் இல்லை. ஒவ்வொரு சரியத்துடைய வெளியேறு, ஒவ்வொரு சரியத்துடைய வெளியேறு. கட்டளை கொடுத்து விட்டேன், கட்டளை கொடுத்து விட்டேன், கட்டளை கொடுத்து விட்டேன். வெளியேறு, வெளியேறு. கா 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 வாவலிய வாவலிய கா. இயேசு நாமத்தில் செயல்பட்டோம். கட்டளை கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன். பரம்பரையாக செய்யப்பட்ட மந்திரம் எரியட்டும், சாப கட்டிகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். சாப கட்டிகள் உடையட்டும், சாப கட்டிகள் உடையட்டும், உடையட்டும். இந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன், உடைக்கிற சூரியங்களை, உடைக்கிற மந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன், உடைக்கிறேன், உடைக்கிறேன். சாப கட்டுகளை உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன், உடைக்கிறேன். இப்பொழுது எல்லா சாபங்கள் உடையட்டும், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. வியாதி இல்லை, மாந்திரிகம் இல்லை, பிசாசு இல்லை, சூரியன் இல்லை. கரங்களை தட்டு, கரங்களை தட்ட தட்ட உன் வீட்டில் ஆவியெல்லாம் ஓடி ஓடி. கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. Glory to Jesus. மாந்திரிகம் எல்லாம் முன்னால் நின்றுக்கிறேங்க. என் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஜெயக்குமார் தேனம்பேட்டிலேருந்து வரேன். என்ன பிரச்சனைன்னு வந்த? பிசாசுனால பிரச்சனை. நைட்டு தூங்க முடியாது, நைட்டெல்லாம் போட்டு அமுக்கும், காலெல்லாம் பூச்சி இழுக்கும். ஷார்ப்பாக 12 மணி ஆனால் முழிப்பு வந்துடும். ஒரு 3 மாதமாகவே வேலைக்கு போக முடியல. எதனா ஒரு வயிறு வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு அட்மிட் ஆவேன். திருப்பி ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. மறுநாள் ப்ரீதிங் ப்ராப்ளம் ஆகிடும் நைட்டு. அதே போல் டெய்லி தூங்க முடியாது. எல்லாம் என்ன சொன்னாங்க, வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களாம் இது வந்து ஏதோ ஏவல் செய்வினை வச்சுட்டு இருக்காங்கடா உங்கள் குடும்பத்தில். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் நிறைய சண்டை பிரச்சனைகள் அப்பாவோட தம்பிங்களுக்குள்ள, அதனால் வச்சுருப்பாங்க. நீ அங்கே போ இங்கே போனலாம் சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க தான், ஆண்டவருக்கு விசுவாசிக்கிறவங்க தான். இங்கே ஒரு ஆண்டி சொன்னாங்க, அவங்க இங்கே இந்த சர்ச்சுக்கு வாங்கப்பா சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலிக்கே வச்சுருந்ததை ஆண்டவர் எடுத்து போட்டார். யாரெல்லாம் வந்திருக்கா? தங்கச்சி, அம்மா. நல்ல கவனிங்க, இந்த முழு ஃபேமிலி, இந்த தம்பி, அவனுடைய சகோதரி, அவனுடைய தாயார். இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இயேசுவின் நாமத்தை நான் சொல்லிட்டேன். அந்த நாமத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சரீரத்தில் இருக்கிறவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒடிவா ஒடிவா, அவருடைய பாதத்தில் வந்து விடு. இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை. Understand the power in the name of Jesus. Come on, come on, come on. இயேசுவின் பாதத்துக்கு ஓடிவா, 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 ஓடிவா.
என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். 3 வருஷமாகவே இடுப்பு வலி. அந்த இடுப்பு வலி என்னன்ட்டு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம். வந்த ஸ்டார்டிங்கே எடுத்து பார்த்தோம், டாக்டர் ஒன்றும் இல்லை அப்படி தெரிஞ்ச டாக்டர் தான், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போயிட்டு ரொம்ப காலே சுத்தமாக வராமல் ஆயிடுச்சு. போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணால் இது வந்து ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலிட்டிஸ்ப்பா, இது வந்து பூர்ணமாக குணப்படுத்த முடியாது, அதை கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ண முடியும். நீ வந்து கேன்சருக்கு டேப்லெட் எப்படி கண்டினியூ பண்ணாங்களோ அது போல் கண்டினியூ பண்ணணுன்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது, கை வச்சு ஜம்ப் பண்ணும்போது வெயிட்டான ஒரு வலி கொடுத்து அந்த வலி என்னை விட்டு போனேன் நான் உனக்கு. இப்போ இல்லை, இல்லை கால் வலி இல்லை. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும். இந்த முழு குடும்பத்துக்கு வைக்கப்பட்ட மாந்திரிகத்திலிருந்து என் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகும். என் பேர் நந்தினி, நான் திமுலவாயிலிருந்து வரேன். எனக்கு வந்து எங்கள் ஆய் மோட்டான்லேருந்து எனக்கு நான் எப்படி பிசாஸ் பிடிச்சிக்கிச்சு, என்னால் பேச முடியல. காலையில் கூட வீட்டில் இல்லை, வீட்டிலேருந்து ஓடி 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 போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டில் போய் ஈத்துட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து சரி இங்கே காலையில் இட்டுட்டு வந்துட்டேன். மசூதிக்கு 4 மணி ஆச்சுன்னா எங்கள் அம்மா மசூதிக்கு கொண்டு போயிடுவாங்க. அது எனக்கு தெரியாது, உடம்பு அடிக்காம யாராவது போட்டு அடிப்பாங்க எனக்கு அதான் நேற்று கூட போயிட்டு போடுவேன். நாயெல்லாம் வெட்டிட்டா வந்து அங்கே ஆய் மட்டும் எங்கள் வீட்டு கட்ட வேண்டாம். அப்போ கூட திரும்பி வந்துடுச்சு. அது ஏன்னா அவ்வளோ முடியல அதுக்கிட்ட. ஆடுலாம் வெட்டினாங்களா? நாயை வெட்டினாங்களா? இந்த சின்ன பிள்ளைக்கு சூனிய வச்சு போட்டான். நான் இப்போ வெளியே ஓடி போயிட்டு அங்கே போய் வீழ்ந்துட்டேன். அது எப்படி போன தெரியல எனக்கு. எத்தனை மகிழ்ச்சி பாருங்க. இந்த பிள்ளை இவ்வளவு நேரமா அலக்கழிச்சு முன்னால கத்திட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க. வீட்டில் எங்கள் தாத்தா தான் ஓட்டுவாய், அங்கதான் என்ன அடிச்சாங்க. ஓட்டுவர் அடிச்சாரா? ஊமையாட்ட பேசுவேன். நாய் என்னத்துக்கு கொன்னாங்க? அதுக்கு வந்து நாய்னா ரொம்ப பிடிக்குமா பிசாசுக்கா? நல்லா கவனிச்சுக்கிறேங்க. நாயை வெட்டிலாம் ரத்தம் கொடுத்துருக்குறாங்க. போகவே இல்லை. இப்ப நல்லா இருக்கியா? இப்ப நல்லா இருக்கு. எப்படி போச்சு? இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். பேர் பிரியதர்ஷினி. நான் திருநீஞ்சூர் பக்கத்தில் மேலக்குண்டேன்ற கிராமத்துலேருந்து வரேன். எனக்கு என்னென்னு ஒன்றும் தெரில. அண்ணா சொன்னாங்க இங்கே வந்தால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி விலைக்கு போய்டணும் ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன். ஆனால் எனக்கே தெரியல என்ன ஆச்சு ஏதாச்சும், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் என்னை விட்டு ஏதோ போன மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக இருக்கேன். எப்போவுமே இடுப்பு வலி, வயிற்று வலி, அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அடிக்கடி உடம்பு சரியாகும், நிறைய மெடிக்கல் எடுக்கிறேன். ஒன்று இல்லாட்டா ஒன்று வந்துடும் கண்டிப்பாக. வயிற்று வலி வரும், தலைவலி வரும், சரியாக சாப்பிட மாட்டேன். நிறைய ப்ராப்ளம்னே சொல்லலாம். நானே என்னை பற்றி ஒரு பொண்ணாக இருந்து இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றோமே, நம்மளுக்கு எப்போ தான் ஒரு விடுவு காலம் வரும் அப்படிலாம் யோசிப்பேன். ஒரு நம்பிக்கையாக தான் வந்தேன். இடுப்பு வலி அங்கே உட்காந்துருந்தேன், சுத்தமாக என்னால் உட்கார முடியல. ஐயோண்ணா கர்த்தரே என்னை உன் சன்னதிக்கு வந்திருக்கேன், நான் நிம்மதியாக உன்னை எப்படி சொல்கிறது ஜெபம் பண்ணிவிட்டு என் கஷ்டத்தெல்லாம் விட சொல்லிட்டு போனோம் அப்படின்னு உட்காந்துருந்தேன். அப்போ உட்காந்துருக்கும் போதே நீங்களும் பேசிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் நானும் மனசுக்குள்ள ஐயோ எனக்கு உடம்பு சரியாயிடும் நினச்சினே இருந்தேன். எப்போ பார்த்தா இடுப்பு வலி எங்கே போச்சுன்னே தெரியல. காலு கை எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ கூட வாமிட் எடுத்துன்னு உட்காந்துருந்தேன். ஆனால் கர்த்தரை நான் மகிமைப்படுத்தணும், அதுக்காகவே இங்கே வந்து நின்னேன். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டையா. இந்த பிள்ளைக்கு சூனியை வச்சு போட்டாங்க. முன்னால வந்து அலக்கழிச்சு உளுந்து கிடந்தான். ரொம்ப நேரம் எந்திரிக்கல. என் ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை கொடுத்துட்டார்.